அனில் கபூர், ராதிகா மதன் இவங்களாம் நடிச்சு சுரேஷ் திருவேணி டைரக்ஷன்ல இப்போ ஓடிடி ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி ஃபிலிம் தான் சுபேதார். இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, அனில் கபூர் வந்து 25 வருஷமா மிலிட்டரியில இருக்கிற ஒரு சுபேதார். இவ்வளவு வருஷமா நாட்டுக்காக உழைச்சாச்சுல, இனிமே கொஞ்ச நாள் வீட்டுக்காக உழைப்போம் அப்படின்னு சொல்லி, போதும் எல்லாமே இனிமே நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம், குடும்பத்தை கொஞ்சம் பார்க்கணும், இவ்வளவு நாள் வந்து நாடு நாடு இருந்து வச்சிட்டோம்ல, போதும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி குடும்பத்தோட என்ஜாய் பண்ணலாம், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு வந்து அவங்க குடும்பத்தோடயே அவர் 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 இவ்வளவு நாள் மிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க பொண்ணை போய் காலேஜ்ல விடுறது இந்த மாதிரியான விஷயத்துக்காக ஊருக்கு வராரு. அப்படி ஊருக்கு வரப்ப அவங்க ஊர்ல வந்து ஒரு லோக்கல் ரவுடியா இருக்கிற ஒரு கேங் வந்து மணல் மாஃபியா அந்த ஊர்ல வந்து இல்லாத அட்டூழியம் எல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஊர்ல. இவரு நம்ம எந்த பிரச்சனையும் போகக்கூடாது, நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம குடும்பம் உண்டு இருப்போம்னு சொல்லி ஒதுங்கி 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 போறாரு. அப்படி போறப்போ ஒரு கட்டத்துல வந்து அந்த கேங்குக்கும் இவருக்கும் சின்னதா ஒரு கான்ஃபிளிக்ட் மாதிரி வருது. அந்த கேங் இவரை வந்து ரொம்ப சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேங்கை இவர் எப்படி ஃபேஸ் பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த சுபேதார். படத்துல நடிச்ச ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே அந்த கதாபாத்திரம் அந்த ஒரு பயரான மூட்ல பயங்கரம் நடிச்சிருப்பாங்க. படத்துல அனில் கபூரை தவிர்த்து ராதிகா மதனுக்குமான பயங்கரமான ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கும். படம் முடிச்சுட்டு நீங்க யோசிச்சு பாக்குறப்ப ஹீரோக்கு மட்டும்தான் படத்துல இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்லாம் இல்ல. படத்துல நடிச்ச சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கூட படத்துல இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஒரு பயங்கரமான ஸ்கிரீன் பிளே வந்துச்சு. எந்த இடத்துலயுமே படம் எனக்கு பெருசா லேக் ஆகல. நிறைய இடங்கள்ல ஒரு 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 எக்ஸைட்மெண்ட்டோட அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்துல தான் போச்சு. படத்தோட பெரிய பில்லர் என்ன அப்படின்னா படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிச்சு எடுத்திருப்பாங்க. இவரு அனில் கபூர்லாம் பாத்தீங்கன்னா கோவம் வந்து அடிக்கிற காட்சி எல்லாம் அவ்வளவு ஃபயரா இருக்கும். கீழே கிடக்கிற கம்பி எடுத்து டம்மு டம்முன்னு அடிக்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த சீன். அந்த அந்த மாதிரியான சண்டை காட்சிகள் எல்லாமே ரொம்ப ரியலா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ராதிகா மதனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான அவங்களுக்குமான ஸ்கிரீன் ஸ்பேஸ், அவங்களோட கேரக்டர் யாருக்கு அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்துல சின்னதா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி சின்னதா ஒரு ரோல் வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க, குஷ்பு பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து படத்துக்குள்ள வந்து ஒரு கேமியோ இருக்கு. அது போக படத்தோட ஸ்கிரீன் பிளே, படத்தோட அந்த சஸ்பென்ஸான விஷயங்கள், படத்தோட எமோஷன் சீன்ஸ் வந்து நிறைய இடங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. படத்தோட காமெடி டைம் வந்து அந்த சீரியஸான டைம்ல சின்னதா அடிப்பான ஒரு கவுண்டர், அந்த மாதிரியான காமெடி வந்து நிறைய இடங்கள் எடுபடுச்சு. எந்த இடத்துலயும் படம் பெருசா லேக் ஆகுறதோ அதெல்லாம் இல்ல. பயங்கர ஒரு எமோஷனலா அடுத்து என்ன நடக்க போகுது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் படம் போகுது. படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. தாராளமா படத்தை பார்க்கலாம். குடும்பத்தோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.